ஷூட்டிங் அப்போ எனக்கு ரைடு வந்துட்டாங்க. வீட்டை பார்த்துருக்காங்க சார். திருப்பாச்சி, சிவகாசி ஹிட்டு, அடுத்து 3வது படம் அஜித் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, பெட்ரூமில் பார்த்தா கட்டில் இல்லை. நான் 3வது படம் 2 படம் அஜித் விஜய் படம் பண்ணி 3வது அஜித் படம் பண்ணும்போதும் வருஷத்துக்கு அப்படி 2 படம் 3 படம் பெரிய டிக்கெட் கொடுத்தோமே. இப்போ 4 வருஷமாக படம் பண்ணாமல் இருக்குமே. படம் பண்ணாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டோ இப்போ ஒரு துளிடு எனக்கு வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம தோத்துட்டுன்னு அர்த்தம். நான் திருப்பாச்சிங்கிற 204 படத்தை கொடுத்ததுக்கப்புறமும் நான் எந்த பெரிய கேமரா மட்டும் போகல. பண்ண கடைசி படம் வரைக்கும் சின்ன கேமராமேன் தான், சின்ன மிஸ்டேட்டர் தான். ஒரு வெற்றி வந்தால் வெற்றி தக்க வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம பெரிய டேரக்டர் ஆயிடணும், அடுத்து பெரிய பெரிய காட்டிக்கணுங்கலாம் பண்ணுவாங்க. அது அந்த இதுக்கு போகல. ஒரு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ஸ்கிரிப்டுக்கான செலவு, டைமு, அதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் இடையில 2 படம் அவசரப்பட்டு. எல்லாரும் ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் யாருன்னா இளையராஜா போவாங்க, யுவன் சங்கர் ராஜா போவாங்க. ஆனால் வந்து பேரரசு சார் மட்டும் நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவாட்டை போடுறேன் அப்படின்னதுக்கும், அதுவும் இந்த படத்தோட உண்மையான சக்ஸஸ்க்கு அவரும் ஒரு ரீசன் அப்படின்றது. ஏன்னா ஓப்பனிங் பிஜிஎம்லாம் ஒரு போட்டு அடிச்சு நவுத்திருப்பாப்புல. ஸோ அவரோட பற்றியும் அந்த ஜேர்னி உள்ளுக்குள்ளே வந்து திருப்பாச்சி பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் ஏஎம் ரத்னம் பெரிய பிடிச்சிட்டவர். அவர் இந்தியன் கில்லிலாம் பண்ணவரில். ஆமாம், கமிட் ஆகிட்டேன். கமிட் ஆனதுக்கப்புறம் மிஸ்டர் இப்போ அவங்க ஒன்று பெரிய ஆள் சொல்கிறாங்க, நானும் ஹிட்டு கொடுத்துட்டேன். விஜயும் ஆல்ரெடி பெரிய ஹீரோ. அப்போ விஜய் ப்ராஜெக்ட்டு பெரிய மிஸ்டர் போடலாம்ல, அவங்கள தான் வருவாங்க. நான் இல்லை சார், எனக்கு ஒரு ஸ்ரீகாந்த் தேவா போதும். எனக்கு ஒரு சாங் தான் கேட்டிருந்தேன். அதான் எம் குமரனோட பாட்டு, ஒரே ஒரு பாட்டு கேட்டிருந்தேன். ரத்தன் சார் ஒத்துக்கல, ப்ரொடியூசர். அவர் என்னங்க விஜய் படங்க, நீங்கள் ஒரு படம் 2 படம் பண்ண மியூசிக் சொல்கிறீங்க, அவரை போடலாம் அவரை போடலாம்னு பெரிய ஆள் சொல்கிறாங்க. நான் இல்லை சார், இவர் எனக்கு போதும் சார் அப்படின்ட்டேன். கடைசி வரைக்கும் அவருக்கு அப்புறம் கம்போசிங் வேறு வழியெல்லாம் அவங்க பேசிட்டாங்க போய் பிடிச்சார். சரி ஓகே, ரொம்ப டேரக்டர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அப்படின்ட்டு விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க இவ்வளோ இப்படி சொல்கிறாருன்ட்டு. அவர் என்னென்னா இதே பிரச்சனை வச்சு எனக்கு திருப்பாச்சியில் தினாங்கு ஒரு சவுத் சார் ஒத்துக்கவே இல்லை. ஓ விஜய் உடமையா நீ என்னையா தினாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா. அவரும் பெரிய பெரிய ஆளை சொல்கிறாரு, இல்லை சார் எனக்கு இவர் போதும் சார் அப்படின்ட்டு. அவருக்கு அந்த ஒரு சாங் வச்சுட்டு இந்த மன்மதராசா சாங்கு, அது ஒரு சாங் தான் ஹிட். அப்போ ஓகே, இவர்கிட்ட டேலண்ட் இருக்குது, நம்ம அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு நம்ம பொறுப்பு. இதுக்கு பெரிய மிஸ்டர்கிட்ட போயிட்டு இவர்கிட்ட வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் சவுத் சார் சொல்லியிருக்காரு விஜய் சார்கிட்ட இதே மாதிரி, வேணா மிஸ்டர் தினாங்கிறாப்புல உங்களுக்கு என்ன அப்படியா சரி அப்படின்ட்டு. எங்களுக்கு விஜய் சார் இருந்தார். அவர் சொன்னான்னு சொல்லலை, ஆனால் தெரியும் எனக்கு இவர் சொல்லி தான் அவங்க வராருன்ட்டு. ஏன்னா அவர் ஆஃபீஸ் விட்டு வந்து தான் என்கிட்ட பேசுகிறார். ஆனால் ஏன்னா உங்களுக்கு ஓகே அண்ணா அப்படின்னாரு. சரி ஓகே சார், நான் அவர்கிட்ட வேலை வாங்க முடியும் சார், ஃபுல்லாக சாங் ஹிட்டு வாங்கிக்கலாம் சார். ஓகே உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேன்ட்டு அவ்வளோ முடிச்சு. அவ்வளோதான். திருப்பாச்சி சாங்கு கும்பிட போன தெய்வம் வாடா, இது நீ எந்த ஊர் எல்லாம் அவர் தானே, பெரிய ஹிட் எல்லாமே. அப்போ அவர் புரிஞ்சிட்டார். இப்போ இவர் சொல்லும்போது இல்லை அவர் டேரக்டர் என்ன சொல்கிற விட்டுருங்க அப்படின்ட்டார். அப்புறம் ஸ்ரீகாந்த் கம்போசிங் ஃபஸ்ட் நாள் கம்போசிங் ப்ரொடியூசர் வரல, அவருக்கு ஒப்புதல் இல்லை. என்னையா அவர் நினச்சார் ஒரு சாங் போட்டு டியூன் போட்டோம், விஜய் சார் ஓகே சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அவர் நாங்கள் போய் ஒரே டியூன் தான் கம்போசிங், வேறு ஒரு சாங் ஒரே டியூன் தான், அதான் வாடா தோலா. 1 hour டியூன் கம்போசிங் முடிஞ்சு. அப்புறம் சாங் ஏற்றி விஜய் சார் ஓகே பிடிச்சி போச்சு. இன்றைக்கெலாம் பார்த்தா எல்லா சாங்குமே ஆடுறாங்க. இன்றைக்கி கோடம்பாக்கம் ஏரியா, தீபாவளி எல்லா சாங்குமே அன்னைக்கு புடிச்சிருக்கே சந்தேகமாக இருந்துச்சு அவர் மேலே. எனக்கு ஒருத்தர் தான் கான்ஃபிடன்ஸ். இன்றைக்கி ரீலீஸ் 20 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி சாங் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே ஸ்ரீகாந்தாவை பாராட்டணும். திறமசாலி ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப டஃப். ஆனால் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து உங்களோட எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அப்படி இல்லைனா கூட அடுத்த படத்தில் வந்து இருந்துடுறாரு. அதுக்கு என்ன காரணம்? 2வது வந்து வெங்கட் பிரபு சார் ஒரு ஐக்கானான அந்த சீனில் இன்றைக்கி போய் வெங்கட் பிரபு சார் பார்த்தாலும் நானும் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் வந்து இருக்குது சார். இவங்க 2 பேரோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி சார் உள்ள? எம்எஸ் பாஸ்கர் நான் ஒர்க் பண்ண படங்களில் அவர் நடித்ததே இல்லை, நமக்கு பழக்கமும் இல்லை. ஆனால் நல்ல டேலண்டான ஆளுங்கிறது ஒரு படம் 2 படம் அதில் ஒரு சீன் வருவார். அதில் குடிகாரன் வருவார் சார். ஒரு குடிகாரனா ரோட்டில் வந்து எடுப்பார்.
ஒரு சீனோ 2 சீனோ தான். யார் அந்த ஆளு? அ உண்மையிலே குடியா தோத்தான். அது அந்த பேசுகிற விதம், அந்த பாடி லாங்குவேஜு, கண்ணு சுருங்கிட்டு, அந்த அங்கே ஒருத்த நல்ல டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பதி கமிட் ஆகுது. ஆள் விட்ட சீனு, காமெடி சீன். அது 2 சீன் வச்சிருந்தேன். 2 சீன்லயும் நல்ல பேர் வாங்கிட்டாரு. என்ன பட்டி, கரிச்சாம்பட்டி அப்படின்னு ஓடி காதுல அப்பு வரல. அந்த 2 சீன் நல்ல பேர் வாங்கிச்சு. அது அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்ல டேலண்டான ஆளு அப்படின்ட்டு. அப்புறம் சிவாஜில சரி இவர சும்மா ஒரு சீன் 2 சீன்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோட்டா குடுக்கணும். அப்படின்னு தான் அந்த வக்கீல் வெங்கி அப்படின்னு கேரக்டர் உருவாக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவார். செகண்ட் ஹாஃப்லயும் 2 சீன் வருவார். ம ஃபுல்லா ட்ராவல் பண்ண விட்டாச்சு. அப்போ அதான் அதில சிவாஜிலே அவங்களுக்கு அந்த வக்கீல் வெங்கி கேரக்டர் பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டாரு அப்புறம். அப்போ எல்லா படம் அப்புறம் பழனி, தருமபுரி எல்லாத்துலயும் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நேஷனல் இந்த அவார்டு வாங்குற வரையும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆளை வந்து வாங்குறது வந்து அவ்வளோ ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. சேம் டைமில் வெங்கட் பிரபு சார். வெங்கட் பிரபு சார் வந்து எனக்கு வந்து தங்கச்சி ஹஸ்பண்டு. தங்கச்சி வந்து கிராமம். இப்போ கிராமத்திலேயே இருக்க கிராமத்து மாதிரியே இருக்கணும். இப்போ திருப்பாச்சின்னா தங்கச்சிக்கு ஹஸ்பண்டு மெட்ராஸ் மாப்பிள்ள. அப்போ அதுக்கான ஆள் வேறு. இப்போ இதில் தங்கச்சி புருஷன் வந்து பக்கா கிராமத்தான் இருக்கணும். யாரடா பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்போ ஏதோ ஸ்டில் ஒரு பேட்டியே கொடுத்துருந்தாரு நம்ம ஆள். பேட்டியா சார்? பேட்டியில் பத்திரிக்கையில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். பாப்பா இவர் கரெக்டாக இருக்காரு, அப்படியே கிராமத்து மாதிரி இருக்கார். அப்புறம் பார்த்தா கங்கைமரன் பையன் தானே, ஒரு தயக்கத்துலையும் கேட்டது அவர். ஏன்னா எனக்கு கரெக்டாக அந்த கிராமத்தங்கிறது கரெக்டாக இருக்கும் ஊரில். அவர் ஓகேட்டார். அப்புறம் அப்போ நடிக்க வச்சது. இப்போ பார்த்தா அப்படியே பக்கா கிராமத்தினா இருப்பார். கண்டிப்பாக அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டான இருப்பார். எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு பெரிய பீக் இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டவுன்ஃபால் இருக்கும். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். பழனி படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில படங்கள், ஒரு சில சரியாக போகாதப்போ நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது இப்போ இருக்கிற அப்கமிங்கில் வர இயக்குனர்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா ஒரு பெரிய பீக்கில் இருக்கும் சார், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டவுன்ஃபால் வருதுல்ல, அந்த டவுன்ஃபால் அப்போ எங்கே இந்த டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றி ஒரு துளி கூட இது வரைக்கும் நான் கவலைப்பட்டதில்லை. ஃபஸ்ட்டு என்னடா அப்படி இருந்தோமே, வருஷத்துக்கு அப்படி 2 படம் 3 படம் பெரிய டிக்கெட் கொடுத்தோமே, இப்போ 4-5 வருஷமாக படம் பண்ணாமல் இருக்குமே. படம் பண்ணாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டோ இப்போ ஒரு துளியோட எனக்கு வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம தோத்துட்டுன்னு அர்த்தம் லைஃப்பில். அது வரக்கூடாது ஃபஸ்ட்டு. அது ஒன்று. ஒரு படம் ஹிட்டு கொடுத்த உடனே 2வது படம் அவங்க பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் சின்ன படமாக இருக்கும், சின்ன மியூசிக் டைரக்டர், சின்ன ஆர்ட் டைரக்டர், சின்ன கேமராமேன். படம் பெரிய ஹிட் ஆனவுடனே 2வது படம் அவங்க வந்து நம்பர் 1 கேமராமேன் வேணும், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் வேணும், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர் வேணும், எடிட்டர் பெரிய ஆள் வேணும். அப்புறம் ஹீரோ மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டை போடணும். அப்போ நான் பார்த்து நிறைய இயக்குநர்கள் 99% உள்ள இயக்குநர்கள் எல்லாருமே இது பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி ஆரஞ்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னே அடுத்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, பெரிய ஆளாக ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்களது திறமைகளை வச்சுட்டு இவங்க வெற்றியை தக்க வச்சுக்குவாங்க. நான் திருப்பாச்சிங்கிற 204 படத்தை கொடுத்ததுக்கப்புறமும் நான் எந்த பெரிய கேமரா மட்டும் போகல, எந்த பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும்னு சொல்லலை, எந்த பெரிய நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர் வேணும்னு சொல்லலை, பெரிய லிரிக்ஸ் டைரக்டர் வேணும்னு சொல்லலை. கடைசி படம் வரைக்கும் எனக்கு கடைசி படம் சொல்ல முடியாது, நான் இப்போ பண்ண கடைசி படம் வரைக்கும் சின்ன கேமராமேன் தான், சின்ன மியூசிக் டைரக்டர் தான், எல்லாருமே சின்ன டெக்னீஷியன் தான். இது ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வெற்றி வந்தால் வெற்றி தக்க வச்சுக்கிறோம், அப்படியே நம்ம பெரிய டைரக்டர் ஆகிடணும், அடுத்து பெரிய பெரிய இதை காட்டிக்கணுங்கலாம் பண்ணுவாங்க. அது அந்த இதுக்கு போகல. அது ஒன்று. அது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம். 2வது ஒரு ஹிட்டு கொடுத்தாச்சு. 2005 பொங்கலுக்கு படம் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து தீபாவளிக்கு அதே வருஷம் சின்ன படம் இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் படம். அன்னைக்கு விஜய்ங்கிறது எவ்வளோ மாஸ் ஹீரோ, பெரிய ஹீரோ. அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு வருஷத்துக்கு 2 படம், அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். ஓகே. அடுத்த வருஷம் பார்த்தா அஜித், இவர் ஈக்குவலாக உள்ள ஹீரோ. தமிழ் வருஷ பிறப்புக்கு அஜித் படம் திருப்பதி. அதே வருஷம் தீபாவளிக்கு தருமபுரி விஜயகாந்த் படம், விஜயகாந்த் பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா பழனியும் திருவண்ணாமலையும் ஒரே வருஷத்துக்கு 2 படம். இந்த ஃபாஸ்ட்டு நம்மளை கொஞ்சம் ஆட்டம் காண வச்சிருச்சோம், அதுவும் இருக்கலாம். திருப்பாச்சி வரைக்கும் சிவாசி வரைக்கும் ஓகே. திருப்பதி வந்து எனக்கு 3 மாதத்தில் படத்தை முடித்தேன். 3 மாதம்.
ஃபஸ்ட் காப்பி 3 மாதம், இன்றைக்கி 3 மாதம் ஷூட்டிங்கே போயிட்டுருக்கு. 3 மாதத்தில் நான் ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்டேன். ஏன்னா ஏப்ரல் 14 படம் ரிலீஸ், ஏப்ரல் 5ஆம் தேதி சென்சார் திருப்பதி. அந்த ஃபாஸ்ட்டு கூட உங்களுக்கு ஒரு மைனஸ் வந்துருக்கலாம். அப்போ நாங்கள் டைம் எடுத்திருந்தா திருப்பதி இன்னும் பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். திருப்பதி ஹிட்டு. உங்களுக்கு சிவாசி பட்ஜெட்டுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அது மாதிரி திருப்பதி அந்த பட்ஜெட்டுக்கு அந்த டயத்துக்கு அதுவும் அதே சதவீதம் பார்த்து அதே கலெக்ஷன் தான். இவங்க எல்லாருமே திருப்பாச்சி சிவாசி கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது தான் அதோட இப்போ 20% கம்மியாக இருக்கும்போது இவங்களுக்கு அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தவிர திருப்பதி ஃபஸ்ட் வந்தால் பெரிய ஹிட். இது கம்பேரிசன் இல்லாமல் இருந்தால் அஜித்துக்கு பெரிய ஹிட். அதுக்கப்புறம் தருமபுரி ஸ்கிரிப்ட் 5 நாள் உட்காந்தேன். ஸ்கிரிப்ட்டு 5 நாள் தான். 5 நாள் ஸ்கிரிப்ட் முடிச்சு டைலாக் கூட சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கு 5 நாள் ஷூட்டிங் போயிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அந்த ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நம்ம 2 படம் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நின்று நிதானமாக ஃபஸ்ட்டுக்கு ஒரு படம் பண்ணால் போதும் அப்படின்னு போயிருந்தால் கரெக்டாக ட்ராவல் ஆகிருக்கும். நான் இது எதுக்கு சொன்னால் எது நடக்குமோ அது நடந்தால் தீரும், அது எதுவும் மாற்ற முடியாது. இப்போ உள்ள இயக்குநர்களுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டா நீங்கள் நம்பர் 1 போக தேவையில்லை. ஆனால் நிதானம், ஒரு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ஸ்கிரிப்டுக்கான செலவு, செலவு அதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் இடையில 2 படம் அவசரப்பட்டு போயிட்டேன். பழனி ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணி போயிட்டேன். டைம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ பரத் ஹீரோ, எனக்கு இந்த அவசரமும் இல்லை. இருந்தாலும் பொங்கல் நான் வந்து இப்போ எல்லா படமுமே ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போவேன். அது இருக்கிற இன்னும் ப்ரெஷரே சார். ப்ரெஷர் அது இப்போ உங்களுக்கு அப்புறம் திருப்பாச்சி பூஜை போடும்போதே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து 2005 பொங்கல். அதுக்கடுத்து சிவாசி பூஜை போடும்போதே இது தீபாவளி ரிலீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் டைட்டிலே சிவகாசி. ஏன்னா தீபாவளி ரிலீஸ் சிவகாசிக்கும் இப்போ பட்டாசில் அதெல்லாம் சாங் வருவாங்க. தீபாவளி நீ சாங்கு ரிலீஸ் தீபாவளி போட்ட காரணமே அது தீபாவளி ரிலீஸ். தோரில் பட்டாசுலாம் போட்டு சாங்கில் வருவார். அதில் போட்டு வர காரணமே எனக்கு தீபாவளி ரிலீஸ். அப்போது தீபாவளி ரிலீஸ்னு ஃபிக்ஸ் வச்சுனது தான் ஒரு சீனில் அவர் மேலே வெடியை போட்டு வர்றது. டைட்டில் வந்து சிவகாசி. நீ டைட்டில் பாருங்கள், இந்த சிவகாசி டைட்டில் வரும்போது எல்லா பட்டாசும் போகும். ஆமாம் சார், எல்லா வெடியும் போய் லாஸ்ட்டாக ராக்கெட் வந்து எல்லா வெடியும் போய் கடைசி ராக்கெட்டு போகும். அப்போ தீபாவளி ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணனால இது வரைக்கும் யோசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எப்போ ரிலீஸ்னு தெரிய மாட்டேங்குது. இந்த சொந்த வீடு வாங்குறது ஒன்று இருக்கும். அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் ஓகே சார். அந்த சொந்த வீடு வாங்குறப்போ ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்போ கட்டினீங்க? ஸோ மனைவியாக எவ்வளோ பேக் போன் அப்படின்ற 2 கேள்வி சேர்த்து வைக்கிறேன். டேரக்டர் ஆகிட்டு சொந்த வீடுங்கிறது இல்லை. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சொந்த வீடு கட்டினவன். அசிஸ்டன்ட் டேரக்டர்? ஆமாம். திருப்பாச்சி பண்ணும்போது எனக்கு சொந்த வீடு. அதுக்காக ஊரில் பணம் வாங்கி அதெல்லாம் இல்லை, இங்கேயே சேர்த்து நீங்களே சம்பாரிச்சு. உதவி இயக்குனர் வந்து சம்பாதிச்சு வீடு கட்டின ஒரு ஆள் நானாத்திருப்பேன் சார். உதவி இயக்குனருக்கு அப்போ ரொம்ப பேமெண்ட் கொடுக்குறதே கஷ்டமாக அதில் சேர்த்து நான் பார்த்துருங்க. வேலைச்சேரில் சும்மா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் தான். 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்த வாங்கி 2000 அந்த இடத்துல வேலைச்சேரில் அந்த ஹவுஸ் மூடு வீடு ஒதுக்குவாங்கள்ல, அதில் வாங்கினேன். டேரக்டராக இருக்கும்போது சொந்த வீடு தான். அதனால் நம்மளுக்கு வந்து உஷாராயிட்டேன். ஓகே, உஷாராயிட்டேன். நம்ம மனைவியாக ஒருத்தவங்க வந்து இந்த பெரிய பீக்கில் இருக்கிறப்போ ஓகே சார். அதுக்கப்புறம் ஒன்று வரப்போ ஒரு ஏதோ டவுன்ஃபால் வரப்போ அப்படி தாங்கி நிற்பாங்களே சார், அதுதான் நம்ம ஒரு ஆண்மகனுக்கு ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அதில் என்னை காப்பாற்றின என்ன தெரியுமா? இல்லாட்ட ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பேன். எதிரையும் நான் ஆடம்பரத்துக்கு போகவே இல்லை. ஆடம்பரத்துக்கு போகல. ஆடம்பரம் பக்கத்தில் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன். என்னை எப்போ எளிமையாக வச்சுக்குவேன். அதை என்னை எளிமையாக வச்சுக்கிறது தான் இன்றைக்கும் நான் தாக்கு பிடிச்சிருக்கேன். நான் திருப்பாச்சி ஹிட் ஆயிடுச்சு, சிவாசி ஹிட் ஆயிடுச்சு, திருப்பதி ஹிட் ஆயிடுச்சு, அப்பா நம்ம பெரிய டேரக்டரு அப்படின்னு மைண்டில் ஏற்றிருந்து நான் பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நான் அடிமையாக இருந்தேன்னா என் வாழ்க்கை கந்தலாக இருக்கும். எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் நான் நானாகவே இருந்தேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திருப்பதி ஷூட்டிங் அப்போ எனக்கு ரைடு வந்துட்டாங்க. ஷூட்டிங் அப்போ ரைடா சார்? ஸ்பாட்டுக்கே. திருப்பாச்சி எனக்கு ஒரு சம்பளமே ஒன்றுமே கிடைக்கல. எல்லாம் சிவாசிலையும் சம்பளம். ஆமாம், சிவாசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இப்போ தான் போயிட்டுருக்கு. சிவாசியும் சம்பளம் வாங்கியிருக்கேன். இவங்களுக்குலாம் திருப்பாச்சி கிட்டு சிவாசி கிட்டு எங்கே பார்த்தா பேரரசு பேர் இருக்குது. கோடிக்கணக்கில் வாங்குறாரு, இன்கம் டேக்ஸ் கட்டலையே. அப்போ தான் நான் ஃபைல் பண்ணுறதுக்கு கணக்கெலாம் கொடுத்துருக்கேன். ஆடிட்டர்கிட்ட சம்பளம் கொடுக்கணும். இவங்க அதுக்குள்ளே திருப்பாச்சிக்கு சம்பளம் வரவே இல்லை. எனக்கு 1 லட்சம் கூட வரல. அதுக்கு நான் கணக்கு காட்டுறது. நான் தான் உங்களுக்கு அளவுக்கு பைசா வாங்கணும் இன்கம் டேக்ஸில். அவங்க அதில் ஒரு கோடி வாங்கியிருப்பான், இதில் 2 கோடி வாங்கியிருப்பான். இந்த கணக்கு அவங்களும் நினச்சிட்டு ஷார்ட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே நான் அவங்க வீடு கண்டுபிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு என் வீட்டை வாடகை வீட்டில் இருக்கேன். அப்போது
சார் சொந்த வீடுங்கிறது இங்கே அதை வாடகை விட்டாச்சு. சிட்டிக்குள்ளே வாடகைக்கு தான் இருக்கேன் நான். அப்போ அவங்க வீடு தெரியல, அங்கே இப்போ விளைச்சம் போயிருக்காங்க, அங்கே வாடகை தான் ஆள் இருந்துருக்காங்க, அதனால் இங்கே இல்லைட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் சரி நான் வீடு இங்கே வலச பக்கத்தில் அட்ரஸ் வாங்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு அசிஸ்டண்ட் கூட்டு அனுப்பி வீட்டை காட்டியிருந்துட்டேன். வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே பெருசாக பணத்தை வச்சுருப்பான் அப்படின்ட்டு. வீட்டை போய் வந்துட்டு நான் ஷூட்டிங் போயிட்டு திருப்பி 1 or 2 hours வந்துட்டாங்க. வந்துட்டு சார் அது உங்கள் வீடு இல்லைன்னாங்க. எனக்கு அதாங்க வீடு, எந்த வீடு கட்டணும் சார், உங்கள் வீடும் கட்டின இல்லை, அது உங்களோட வாய்ப்பு இல்லை, நீ எதை மறைக்கிறிய. எங்கள் ஒன்றில் இருந்தால் கார் டிரைவர் கம்பெனி டிரைவர் இருக்காப்புல, என்னை டெய்லி எங்கேயும் பிக்கப் பண்ணுறாரு, எங்கேயும் ட்ராப் பண்ணுறாருன்னு எந்த வீட்டை கேளுங்க. அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு வீட்டை பார்த்துருக்காங்க சார். திருப்பாச்சி சிவகாசி ஹிட்டு, அடுத்து 3வது படம் அஜித் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜ் இல்லை வீட்டில், ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, பெட்ரூமில் பார்த்தா கட்டில் இல்லை, ஒரு பாய் தலகாணி. இப்படி நம்புவாங்க? திருப்பாச்சி வசி டைரக்டரு பாயில் படுத்துருக்கான், ஏசி இல்லை அப்படின்னா எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. அப்புறம் என்னங்க இதுக்காக நான் ஏசியில் மாட்டியாங்களோ காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியாக அப்புறம் தான் நம்பினாங்க இதுதான்ட்டு. எல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் இதுதான் ஒரு வீடு, இப்படி தான் இருக்கார். நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு படம் ஹிட்டானாலே எங்களுக்கு என்ன ஆட்டம் ஆட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நான் 3வது படம் 2 படம் விஜய் படம் பண்ணி 3வது அஜித் படம் பண்ணும்போதும் எளிமை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் நம்ம மேனேஜர் கொடுத்துருந்தார். என்ன சார் பண்ணுறீங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஆள் கூட ஏசி மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு பில்லை கொண்டுக்கிட்டாங்க. என்ன சார் சார் ஏசி மாட்டிச்சு பில்லு இருந்தால் சார்ட்டான், நீங்கள் ஏசினா அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டியே போட்டாச்சு அப்படின்னா. அப்புறம் தான் ஒரு கட்டில் வாங்கி இது பண்ணது சொல்கிறேன். ஏன்னா மனைவியாகவும் சிம்பிளிசிட்டியாகவே உங்களை வச்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணது அந்த நேரத்தில் நம்மளுக்கு தனியாக தான் இருந்தேன். பழனி பண்ணும்போது தான் ஒரு ஃப்ளாட்டு டபுள் பெட்ரூம். அது பார்த்தா எங்கள் ஊரில் வந்தவங்க அவங்க பேரரசு டைரக்டர் பெருசாக இருக்கார், பெருசாக காம்பவுண்ட் சவர் இருக்கும், தனியாக ஒரு இருக்கும், வாட்ச்மேன் நிற்பாங்க. இப்போ வராங்க எங்கள் ஊரில் வந்து. இங்கே வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், செகண்ட் ஃப்ளோர். பார்த்தா என்ன சொல்கிறேன், அது ஆடம்பரத்துக்கு பெருசாக போயிருந்துச்சுங்களேன், நம்ம மாட்டிருக்கோம். அப்போ எளிமையாக இருக்கிறனால எளிமை தான் நம்ம வலிமை. நிறைய உண்மையான ரொம்ப நேர்மையான தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.